Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம 10th standard தமிழ் இயல் 3ல தொகைநிலை தொடரை பார்க்க போறோம். தொகைநிலை தொடர்னா என்னன்னா இரு சொற்களுக்கு இடையே சொல்லோ இல்லாட்டி உருபோ மறைஞ்சு வந்து பொருள் தந்துச்சுன்னா அது தொகைநிலை தொடர் என்று சொல்றோம். தொகைனாலுமே மறைஞ்சு வருது. அது மறைஞ்சு வந்தாலும் நமக்கு அந்த சென்டென்ஸை படிக்கும்போது நமக்கு மீனிங் புரியும். இது 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. இந்த 6 வகைகளை இப்போ நம்ம பார்க்கலாம். வேற்றுமை தொகை. ஒரு தொடரில் வேற்றுமை உருபு ஐ, ஆல், கு, இன், அது, கண் ஆகியவற்றில் ஒன்று வந்து மறைஞ்சு வந்து பொருளை உணர்த்துச்சுன்னா அது வேற்றுமை தொகைன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், மதுரை சென்றார். இங்கே மதுரை சென்றார் என்று மதுரைக்கு சென்றார். அங்கே இக்கு என்ற வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்து நமக்கு பொருள் தருது. உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இதுவும் வேற்றுமை தொகையே. ஆனால் இதில் உருபும் மறைஞ்சு வரும், அதன் பொருளை விளக்கும் பயனும் மறைஞ்சு வருது. அதனால்தான் இதை உருபும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள், தேர்ப்பாகன் சொல்லும்போது தேரை ஓட்டும் பாகன். இந்த ரை என்பது வேற்றுமை உருபு, ஓட்டும் என்பது அதன் பயனை வந்து விளக்குது. ஸோ இந்த ரையும் ஓட்டும் மறைஞ்சு வந்து தேர்ப்பாகன் நமக்கு மீனிங் சொல்கிறதுனால இது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட், வினைத்தொகை. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை அடுத்து பெயர் சொல்லோடு தொடர்வது வினைத்தொகை எனப்படும். இங்கே எது மறைஞ்சு வந்து பொருள் தருதுன்னா காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும். காலம் காட்டும் இடைநிலைனா இது எந்தெந்த காலங்களில் மொத்த 3 காலம் இருக்கு இல்லையா, நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். இந்த 3 காலத்தையும் அந்த பெயரச்ச விகுதியும் மறைஞ்சு வந்து பொருள் தருது. நெக்ஸ்ட்டு வினைப்பகுதி வரும், அதை தொடர்ந்து என்ன வரும், பெயர் சொல் வரும். எக்ஸாம்பிள் வந்து வீசு தென்றல். வீசு என்பது வினை, தென்றல் என்பது பெயர் சொல். ஸோ இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல். ஸோ 3 காலத்துக்கு வருதா? வீசிய தென்றல்னா முடிஞ்சு போச்சு, இறந்த காலம். வீசுகின்ற தென்றல்னா இப்போ வீசுது, ஸோ அது நிகழ்காலம். வீசும் தென்றல் இனிமேல் வீசும், அதனால எதிர்காலம். ஸோ இதை வந்து இதோட பொருளை வந்து மறைஞ்சு நின்று நமக்கு ஜென்ரலாக வீசும் தென்றல் சொல்றதுனால இது வினைத்தொகை நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட், பண்பு தொகை. இந்த பண்பு தொகை மொத்தம் 4 இடங்கள்ல வரும். நிறம், வடிவம், சுவை, அளவு. நிறம்னா கலர்ஸ், எந்த கலரில் வேணால் வரலாம். வடிவம் வந்து ஷேப், வட்டம், சதுரம், செவ்வகம், எந்த ஷேப்பில் வேணால் வரலாம். சுவை, இனிப்பு, காரம், கசப்பு. அளவு வந்து பெரிய, சிறிய. ஸோ இந்த மாதிரி 4 இடங்களில் வரும். இந்த பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் நடுவில் மை எனும் பண்பு விகுதியும் ஆகிய ஆணை எனும் பண்பு உருபுகளும் மறைஞ்சு வரும். இங்கே 2 மறைஞ்சு வருது. ஒன்று மை மறைஞ்சு வருது, ஆகிய ஆன இந்த உருபுகளும் மறைஞ்சு வருது. எக்ஸாம்பிள், செங்காந்தல். இதை செம்மையாகிய காந்தல். இந்த மை வருதா, அதுக்கு அடுத்து யாகிய வருது. ஸோ இது 2மே மறைஞ்சு வந்து பொருள் கொடுக்குது. இதை வந்து பண்பு தொகைன்னு நம்ம சொல்கிறோம். இரு பெயரொட்டு பண்பு தொகை. இதில் சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடியும் வந்து நடுவில் ஆகிய எனும் பண்பு வந்து மறைஞ்சு வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகை. பொது பெயர்னா என்னன்னா, சிறப்பு பெயர்னா என்னன்னா, பொது பெயர் என்பது பொதுவாக குறிக்கும் பெயர். எக்ஸாம்பிள், மரம் வந்து ஒரு பொது பெயர். மரத்திலேயே பர்டிகுலராக மாமரமோ புளிய மரமோ தென்னை மரமோ சொன்னால் அது சிறப்பு பெயர். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது மார்கழி, திங்கள். இங்கே மார்கழி என்பது ஒரு மாதம், திங்கள் என்பது அதுவும் மாதம். நம்ம வந்து மாதத்தை வந்து திங்கள்னு சொல்லுவோம். ஸோ மார்கழி ஆகிய திங்கள், மாதத்தில் பர்டிகுலராக மார்கழி, ஆகிய திங்கள் என்பது மாதம். அதே போல் சாரை பாம்பு. சாரை என்பது பாம்பு வகையில் பர்டிகுலராக ஒரு பாம்போட வகை, பக்கத்தில் பாம்புன்னு வந்திருக்கு, சாரை ஆகிய பாம்பு. அடுத்து உவமை தொகை. உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் போல, ஒப்ப முதலான ஓம உருபுகள் மறைஞ்சு வந்து பொருள் தந்தா அது ஓமை தொகை எனப்படும். எக்ஸாம்பிள் வந்து மலர்க்கை. நம்ம ஒரு பொருளுக்கு வந்து உவமை ஒப்பிட்டு காட்டுறதுக்காக ஒரு பொருளை எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் உவமை. எந்த பொருளுக்காக எடுக்கிறோமோ அது உவமேயம் இல்லாட்டி பொருள். நடுவில் இது போல, அது ஒப்ப அப்படின்னு வரும். எக்ஸாம்பிள், மலர்க்கை. இங்கே கைக்கு வந்து உவமையாக மலரை எடுக்கிறாங்க. மலர்க்கை, மலர் போன்ற கை அப்படின்னு பொருள்படும். இங்கே மலர் என்பது உவமை, கை என்பது பொருள், உவமேயம். இடையில வந்து போன்ற எனும் ஓம உருபு மறைஞ்சு வந்திருக்கு. மறைஞ்சு வந்தாலும் நமக்கு பொருள்படுது. அடுத்து உம்மை தொகை. இரு சொற்களுக்கும்
இறுதியிலும் எனும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகையாகும். அண்ணன் தம்பி, இங்க வந்து அண்ணனும் தம்பியும். தாய் சேய், தாயும் சேயும் அப்படின்னு இந்த வந்து மறைஞ்சு வந்து பொருள் கொடுக்குது. அடுத்து அன்மொழி தொகை. இதை அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகைன்னு பிரிக்கலாம். இதுல வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை ஆகிய இந்த 5மே வந்து மறைஞ்சு வந்து பொருள் தருது. அது மட்டும் அல்லாத இது அல்லாத சில சொற்களும் மறைஞ்சு நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை நம்ம சொல்றோம். எக்ஸாம்பிள், சிவப்பு சட்டை பேசினார். இங்க சிவப்பு கலர் சட்டை பேசல, சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார். இங்க இந்த அணிந்தவர், இந்த சட்டையை, இது மறைஞ்சு வந்து பொருள் கொடுக்குது. அடுத்த எக்ஸாம்பிள், முறுக்கு மீசை வந்தார். முறுக்கு மீசை வந்தார்னா முறுக்கு மீசை வரல, முறுக்கு மீசையை உடைய மனிதர் ஒருவர் வந்தார். இங்க முறுக்கு மீசையை வேற்றுமை உருவு வந்திருக்கா, உடையவர் அல்லாத ஒரு சொற்கள் மறைஞ்சுன்னு வந்திருக்கா. ஸோ இப்படி வந்தா இது அன்மொழி தொகை. மொத்தம் 7 வகை பார்த்துருக்கோம். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, இரு பெயரட்டு பண்புத்தொகை, உவமைத்தொகை, உண்மைத்தொகை, அன்மொழி தொகை. இந்த தொகை வகைக்கு எதெல்லாம் மறைஞ்சு வருதுன்னு ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம். அதில் எக்ஸாம்பிளும் இங்கே நான் கொடுத்துருக்கேன். வேற்றுமை தொகைக்கு எதெல்லாம் மறைஞ்சு வருதுன்னா ஐ, ஆல், கு, இன், அதுக்கன் அந்த வேற்றுமை உருவு. எக்ஸாம்பிள், மதுரை சென்றார். இதை மதுரைக்கு சென்றார், மதுரைக்கு சென்றார் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வினைத்தொகை. வினைத்தொகையில் காலமும் பெயரச்ச விகுதியும் மறைஞ்சு வருது. எக்ஸாம்பிள், வீசு தென்றல். இது வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல். அடுத்து பண்பு தொகை. இங்க மை, ஆகிய, ஆன இந்த 3மே வந்து மறைஞ்சு வருது. எக்ஸாம்பிள், செங்காந்தல், செம்மையாகிய காந்தல். இரு பெயரொட்டு பண்பு தொகை. இங்க ஆகிய எனும் உருவு மறைஞ்சு வருது. எக்ஸாம்பிள், மார்கழி ஆகிய திங்கள். உவமை தொகைக்கு உவம உருவுகள் போல, போன்ற, ஒப்ப இதெல்லாம் வந்து மறைஞ்சு வந்து பொருள் கொடுக்குது. எக்ஸாம்பிள், மலர்க்கை. உம்மை தொகை. இதில் என்ற உருபு மறைஞ்சு வருது. எக்ஸாம்பிள், அண்ணன் தம்பி, அண்ணனும் தம்பியும். அன்மொழி தொகைக்கு வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை மற்றும் பிற சொற்கள் மறைஞ்சு வந்து பொருள் கொடுக்குது. எக்ஸாம்பிள், சட்டை பேசினார். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.